அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆகஸ்ட் மாதத்திற்கான பாம் ஆயில் துவரம் பருப்பை செப்டம்பர் 5ஆம் தேதி வரை பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். முழு விவரம். வணக்கம். பாமாயில் மற்றும் துவரம் பருப்பு கொள்முதல் செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டது. குறிப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் புதிய அந்த கொள்முதலுக்கான ஒப்பந்தத்தை கோர முடியாமல் தமிழக அரசு இருந்தது. இதன் அடிப்படையிலே கடந்த 3 மாதங்களாக அனைத்து ரேஷன் கடைகளும் பாமாயில் மற்றும் துவரம் பருப்பு இருப்பானது இல்லாத ஒரு சூழலில் பொதுமக்கள் தொடர்ச்சியாக புகார் கூறி வந்தார்கள். இதற்கு அடிப்படை காரணம் ஒப்பந்த புள்ளி கோருவதில், அதாவது தேர்தல் அறிவித்தலிருந்து புதிய ஒப்பந்தம் போடக்கூடாது. அந்த அடிப்படையிலே தமிழக அரசின் சார்பில் கடந்த 3 மாதங்களாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நுகர்வோர் வாணிப கழகத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளிலும் அந்த பருப்பு மற்றும் பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்ட இந்த நிலையில் தற்போது அவை முற்றிலுமாக மாற்றப்பட்டு புதிய கொள்முதலானது உருவாக்கப்பட்டு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தற்போது அனைத்து கடைகளுக்குமே அந்த பொருளானது சென்றிருக்கிறது. அதன் அடிப்படையிலே பொது விநியோக திட்டத்தின் கீழ் ஆகஸ்ட் மாதம் பெற வேண்டிய அந்த பாமாயில் மற்றும் துவரம் பருப்பை வருகின்ற 5ஆம் தேதி பெற்றுக்கொள்ளலாம் என்று தற்போது நுகர்பொருள் வணிகர்களும் அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே தேர்தல் காலத்தில் ஒப்பந்த புள்ளி கோராமல் இருந்த பொருட்களை தற்போது சீராக கிடைக்கும் வண்ணம் தமிழ்நாடு நுகர்பொருள் வணிக கழகம் சார்பில் அனைத்து கடைகளுக்கும் போதுமான அளவு பொருள் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே ஆகஸ்ட் மாதத்தில் கிடைக்கப்பட வேண்டிய பொருட்களை வருகின்ற 5ஆம் தேதிக்குள் செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள் பெற்றுக்கொள்ளலாம் என்று தற்போது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் வருகின்ற மாதங்களில் இந்த பருப்பு மற்றும் பாமாயில் என இந்த 2 பொருட்களும் சீரான விநியோகத்தில் தரப்படும் என்றும் தற்போது நிர்வாகத்தின் சார்பில் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.